தாலுகா நீதிமன்ற தேர்வுகளுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும்? இன்னைக்கு மார்னிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியை 4-5 பேர் கால் பண்ணி கேட்டுட்டு தான் இருக்கீங்க. இதுக்கு ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணிட்டோம்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கிறீங்க. எனக்கு அகைன் எதுவும் கால் பண்ணிட்டே இருக்க மாட்டீங்க. எனக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குமா இல்லையா? ஒரு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த்து இந்த 2025க்கான காலண்டர் பார்க்குறீங்க. இது பார்த்தீங்கன்னா கோர்ட்டு அவங்களுக்கான ஒர்க்கிங் டேஸ் காலண்டர். ஓகேங்களா? இதில் நம்ம எதிர்பார்த்தது நமக்கு கிடைச்ச தகவல்கள் படி பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த காலண்டரை பாருங்கள். ஜனவரி மந்தில் அந்த 8ஆம் தேதி 9ஆம் தேதி வாக்கில் நம்ம இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். பட் அந்த 8ஆம் தேதி 9ஆம் தேதியில் நம்ம எதிர்பார்த்த அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு அந்த தேதிகளை பார்த்தீங்கன்னா வரல. தேதி இன்னைக்கு 10 நேற்று முடிஞ்சு இப்போ தேதி 11 ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த 11ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடே, அதாவது கோர்ட்டுக்கு ஹாலிடேஸு. அப்போ 9 நாட்கள் 9 டேஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விடுமுறை. அப்போ இந்த 9 தினங்களில் உங்களுக்கு இந்த செலெக்ஷன் லிஸ்ட்லாம் அப்போ வந்துடாதா? ஏன்னா இங்கே கவர்மெண்ட் ஹாலிடேவா, இங்கே லீவாக இருக்கே, கோர்ட்டு லீவே, அப்போ வந்துடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் குறிப்பாக பார்க்க வேண்டியது அந்த கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டு லீவ்லேயே இந்த இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் ஹாலிடே இருக்கும் பார்த்தீங்கன்னா, முக்கியமான அரசு விடுமுறை அவங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்களா? அதில் பாருங்கள், 9 தினங்களில் 14ஆம் தேதி பொங்கல், 15ஆம் தேதி மாட்டுப் பொங்கல், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான தினங்கள். அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்லாம் அப்படி ஒன்றும் விட்டுற மாட்டாங்க. அந்த பொங்கல் அன்னைக்கோ இல்லை மாட்டு பொங்கல் அன்னைக்கோ அந்த நீங்கள் எதிர்பார்க்குற அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் அன்றைய தினத்தில் அப்படி 14ஆம் தேதி 15ஆம் தேதிகளில் பப்ளிஷ் பண்ணிட மாட்டாங்க. மற்றபடி 11ஆம் தேதி 12 13 16 17 18 19 இந்த தேதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதாவது அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி செலெக்ஷன் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணணும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணலாம். இல்லை ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னா பப்ளிஷ் பண்ணாமல் மற்ற தேதியில் பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ என்ன ரியாலிட்டியோ அதை உண்மைத்தன்மை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த ஒரு சமயத்தில் நீங்களும் சரி இல்லை நானும் சரி யாராக இருந்தாலுமே ரெக்ரூட்மெண்ட் செல்லு, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் செல்லுக்கு நம்ம கால் பண்ணி பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது. ஏன்னா அதே 11ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா அவங்க லீவு, விடுமுறை தினங்களில் கால்லாம் எடுக்க மாட்டாங்க. அங்கே யார் பர்சன்ஸ் அந்த கன்சர்ன் பர்சன் இருக்கவும் மாட்டாங்க. ஓகேங்களா? அப்படியும் போது நீங்களும் நானும் சரி அஃபிஷியலாக நம்ம கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கவும் முடியாது. அவங்க மூலமாக நமக்கு வரக்கூடிய சோர்சஸ்லேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் நமக்கும் கிடைக்காது. ஏன்னா சோர்சஸ்க்கே பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஏதாவது என்ன பேசிக்கிறாங்க வச்சுக்கிறாங்க அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ அவங்களுமே கோர்ட்டு லீவுன்றதுனால நம்ம இனி தகவலை திரட்டவும் முடியாது. அப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கும் போது நமக்குமே எந்த ஒரு விஷயமும் தெரியாது. தெரியாமல் உங்கள்கிட்ட இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்ற பொய்யையுமே உங்கள்கிட்டையும் சொல்லிடவும் முடியாது. ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட லாஸ்ட் வீக் 20ஆம் தேதி அவங்களோட ஒர்க்கிங் டே ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா? அன்றைக்குமே நம்ம அவங்களோட ஒர்க்கிங் டேல அதுதான் ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால லைன் பிஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் அவங்களுடைய ஒர்க்கை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பார்த்துனால லைனை அவாய்ட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க அவங்களுமே. அப்போ எப்படி நம்ம 21 22 அதாவது 21ஆம் தேதி 22ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி நம்ம பேச முடியும். ஸோ அது நீங்களும் சரி நானும் சரி அதே 161 கம்ப்ளீட் ஆகிற அந்த ஃபினிஷ் ஆகிற அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணி நம்ம என்ன ஏது அப்படியே கேட்டுக்கிற முடியும். அப்போ தான் அந்த தேதியில் தான் நமக்கு ஒரு 21ஆம் தேதி 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் நமக்குமே ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படின்றது அந்த அஃபிஷியலாக நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அது வரை யாருக்கும் என்ன எதுவும் தெரியாது. அதனால் எந்த ஒரு கால்ஸுமே செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி எனக்குமே கொஞ்சம் கால் பண்ணி இதை பற்றி கேட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். ஏன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் நான் காலில் பேசுகிறதுக்கு ஒரே வீடியோ போஸ்ட் பண்ணணும், இதை பார்த்து நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவோட மோட்டிவ். இந்த ஜனவரி லாஸ்ட் வீக்கில் டேட்டு பாருங்கள், 22ஆம் தேதி பாருங்கள். அந்த 22ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதிக்குள்ளே ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடத்தி முடிச்சிருவாங்க. அப்படிதான் நம்மளுமே எதிர்பார்த்த விஷயம், நம்மளுக்குமே கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன். அதாவது பிஃபோர் பொங்கல், பொங்கலுக்கு முன்னால் 7ஆம் தேதி 8ஆம் தேதி வாக்கில் செலெக்ஷன் ரிசல்ட் ரிலீஸ் ஆகும். அப்புறம் ஆஃப்டர் பொங்கல், அதாவது பொங்கலுக்கு பின்னால் 22ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடத்துவாங்க. அப்படி தான் நம்ம கிடைச்ச இன்ஃபர்மேஷன். பட் ஆனால் நமக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஜனவரி எண்டுக்குள்ளே, அதாவது ஜனவரி மந்த்து ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் முடிச்சிருவாங்க, பிப்ரவரி மந்த்தில் ப்ராக்டிக்கல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம் அப்படி தான் நம்ம எல்லாம் எதிர்பார்த்தது. கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அப்படி தான். பட் இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி இப்போ நடந்து போச்சு. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு விஷயம், இந்த வாரம் வரலைன்னா அடுத்த வாரம் செலெக்ஷன் லிஸ்ட்டு வரும். அப்போ அடுத்த வாரம் எதிர்பார்ப்பீங்க நீங்கள். அடுத்த வாரம் வரலைன்னா அதுக்கு அடுத்த வாரம் வரும். அப்பயும் வரலைன்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபேக்காக ஹோப் பண்ணிட்டு, அதாவது தவறான ஒரு நம்பிக்கையை ஊட்டி நான் கொண்டு போகிற அந்த ஒரு பர்சன் கிடையாது. அதனால் இனிமேல் எப்போ செலெக்ஷன் லிஸ்ட்டு அஃபிஷியலாக அவங்க வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுறாங்களோ அப்போதைக்கு நானும் வெப்சைட்டில் அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ணிட்டாங்க சொல்லி உங்கள் எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் தர்றதுக்கு நம்முடைய வீடியோ மூலமாக உங்களுக்கு உடனே இமீடியட்டாக குயிக்காக கன்வே பண்ணுறேன். அண்ட் அது போக வாட்ஸ்அப்பில் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நான் வைக்கும் போது அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. நன்றி.